ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் நடக்கணும்னு ஆசைப்பட்டது சிறப்பாகவே நடந்திருக்கு. ஆனால் நான் அப்படி நடக்கணும்னு கண்டிப்பாக ஆசைப்படவே இல்லைப்பா. இது சிறப்பாக நடந்திருக்கா இல்லை நடக்க வைக்கப்பட்டிருக்கா, அப்படி நடத்தப்பட்டு இருந்தால் அதுக்கு யாரெல்லாம் முக்கியமான காரணம்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். எதை பற்றி நான் பேசுறேன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோம். நடிகர் விஜய் சங்கீதாவோட டைவர்ஸ் மேட்டர் பற்றி தான். என்ன நடந்துச்சு, இதுக்கு பின்னால யார் யார் இருக்கா, வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம SLM என்டர்டைன்மெண்ட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க, உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். முதல்ல யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி விஜய் சங்கீதாவோட அந்த அழகான லவ் ஸ்டோரி பத்தி ஒரு சின்ன பிளாஷ்பேக், அப்புறம் இவங்களோட வாழ்க்கை முறையை பத்தி நம்ம பார்ப்போம். முதல்ல விஜய் சங்கீதா லவ் மேட்டர் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். விஜய் நடிச்ச பூவே உனக்காக படம் பார்த்துட்டு விஜய் மேல பயங்கர கிரஷ் ஆகி லண்டன்ல இருந்து வந்த சங்கீதா அவரை நேரடியாக மீட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக பழகியிருக்காங்க. விஜய் சங்கீதாவை தன்னோட அம்மா அப்பா கட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக லவ் ஆகுது. 1999 ஆகஸ்ட் 25 விஜய்க்கு சங்கீதாவுக்கும் பயங்கர கோலாகலமாக கல்யாணம் நடக்குது. சங்கீதாவோட பேரண்ட்ஸ் எல்லாமே இலங்கையை பூர்வீகமாக கொண்டவங்க, பயங்கர பணக்கார ஃபேமிலி. இப்போ ரெண்டு பேரும் குடும்ப வாழ்க்கைக்குள்ள நுழையிறாங்க. பொதுவாக பொண்ணுங்களுடைய சைக்காலஜி என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட பழகும் போது, அவனை லவ் பண்ணும்போது, கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவன் எந்த பொண்ணு வேணா கூட பேச பழகுவாங்க, ஒத்துக்கிடுவாங்க. ஆனால் கல்யாணம் ஆன பிறகு தன்னோட பிறந்த வீட்டிலேருந்து அவனை நம்பி வந்ததுனால அவன் அந்த பொண்ணுக்கு மட்டுமே உரிமையானவன். அதனால கல்யாணம் ஆன பிறகு பொசசிவ்னஸ் அதிகமாகி தன்னோட கணவன் எந்த பொண்ணுகிட்டையும் பழகிறது பேசுறது அந்த மனைவிக்கு பிடிக்காது. அதுவும் கல்யாணமாகி குழந்தைகள் பிறந்த பிறகு இந்த பொசசிவ்னஸ் ரொம்ப அதிகமாகும். அதுதான் இங்கே சங்கீதாவுக்கு நடந்திருக்கு. இதுலேயும் தன்னோட கணவர் ஒரு சாதாரண மனிதர் கிடையாது. தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு கிரேட் செலிபிரிட்டினா அப்போ அந்த பெருமைக்கு சந்தோஷத்துக்கு கேட்கவா வேணும்? விட்டு கொடுக்க எந்த மனைவிக்காவது மனசு வருமா? அதனால அந்த இடத்துல கொஞ்சம் மனைவிகள் கிட்ட இருந்து அன்பான கட்டுப்பாடுகள் வரத்தான் செய்யும். இதையெல்லாம் தப்பா நினைக்கணும்னு அவசியமே கிடையாது. அந்த மாதிரி அன்பான கட்டுப்பாடுகள் சங்கீதா தரப்புல இருந்து விஜய்க்கு வந்திருக்கு. இன்னைக்கு இந்த ஹீரோயின் கூட நடிக்க கூடாது, அந்த ஹீரோயின் கூட நடிக்க கூடாதுன்னு விஜய்க்கு சங்கீதா அன்பா கண்டிஷன்கள் போட்டப்ப விஜய்க்கு அந்த நடிகைகள் மேல உண்மைக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால அதெல்லாம் ஒத்துக்கிட்டாரு. ஆனா தனக்கு பிடித்த நடிகைகள் கூட நடிக்க தன்னுடைய மனைவி தடை விதிக்கும் போதுதான் அவரோட ஈகோ அப்படியே எட்டி பார்க்குது. இதுல சங்கீதா மேலே ஒரு சின்ன தப்பு இருக்கு. ஒரு இன்டர்வியூல என்னோட கணவருக்கு ரொம்ப பிடிச்ச நடிகை இந்த 3 நடிகை தான் அவங்க பேரையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அப்பவே சங்கீதா கொஞ்சம் உஷார் ஆயிருக்கணும், விட்டுட்டாங்க. அப்புறம் 2021 விஜய்க்கும் அந்த நடிகைக்குமான நெருக்கம் அதிகமானதுனால அந்த இடைவெளியும் அதிகமானது. இது குவைட் காமன் நேச்சர். இது சினிமா வாழ்க்கையில மட்டுமல்ல, பொது வாழ்க்கையிலே ரொம்ப சகஜம்தான். கணவன் மனைவி கல்யாணம் ஆகி ஆரம்பத்துல ஒரு 10 வருஷங்கள் நல்லா அன்பா சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா பின்னால அந்த ஈர்ப்பு குறைய ஆரம்பிச்ச உடனே, மனைவி குழந்தைங்களை கவனிக்க ஆரம்பிச்ச உடனே, அல்லது கணவன் குடும்பத்தை சந்தோஷமா வாழ வைக்க பிசினஸ் தொழில் மாடா உழைக்க ஆரம்பிச்ச உடனே ரெண்டு பேருக்கும் உள்ள அந்த இடைவெளிக்கு அதிகமாகுது. அதனால அந்த ஈர்ப்பு குறையுது. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, டெய்லி ஒரு ஹஸ்பண்ட் ஆபீஸ்க்கு போயிட்டு ஈவினிங் டயர்டா வீட்டுக்கு வர்றாரு. அப்ப கல்யாணம் முடிஞ்ச 10 வருஷம் கழிச்சு அந்த மனைவி உண்மைக்கே அவரை நேசிச்சிருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அவர் உள்ள வரும்போது சிரிச்சுக்கிட்டே அவரை வெல்கம் பண்ணி அவரோட பேகை வாங்கி வச்சுட்டு, என்னங்க இன்னைக்கு ஆபீஸ் ஒர்க்கு பிசினஸ் ஷூட்டிங் எல்லாம் நல்லா போச்சா, ஒன்றும் பிரச்சனை இல்லையே, ரொம்ப டயர்டா இருக்கீங்க, உட்காருங்க, டீ எடுத்துட்டு வரேன்னு நல்லா அன்பா காலையில அவர் ஆபீஸ் கிளப்புறதுல இருந்து ராத்திரியே அவர் தூங்குற வரைக்கும் அவர் நல்லா அன்பா பார்த்துக்கிடுவாங்க, கேர் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ கணவனுடைய இந்த எதிர்பார்ப்புகள் குறையும் போதுதான், மனைவியினுடைய இந்த அன்பான நடவடிக்கைகள் குறையும் போதுதான் கணவனுக்கு வேற பெண்கள் மேல ஆபீஸ்லயோ வெளியிடங்களையோ அல்லது நடிகர்களா இருந்த வெளியூர்ல ஷூட்டிங் போகும்போது அந்த ஷூட்டிங் நாட்கள் எண்ணிக்கை அதிகமானாலும் நடிகைகள் கூட நெருக்கமா பழகிற மாதிரி காரணங்கள்னால மனைவி மேல உள்ள ஈர்ப்பு குறைய ஆரம்பிக்கும். இது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரிதான் மனைவி தரப்புலையும் கணவன் என்னதான் ஆபீஸ்க்கு போய் உழைச்சு சம்பாதிக்கிற நேரம் போக வீட்டில் உட்காந்து மனைவி கூட அன்பா சிரிச்சு பேசி, இன்னைக்கு உன்னோட ட்ரெஸ் நல்லா இருக்குமா, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க, இன்னைக்கு காலையில நீ ப்ரிப்பேர் பண்ண உப்புமா நல்லா டேஸ்டா இருந்துச்சுன்னு புகழ்ந்து பேசும்போது அந்த மனைவி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க அழகுக்கான ஒரு ரெகக்னேஷன் கிடைக்குது, அவங்க உழைப்புக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. ஆனா மெல்ல மெல்ல கணவன் கிட்ட இருந்து அந்த அன்பு கேர் கிடைக்காதப்பதான் சோசியல் மீடியால கண்டவன்லாம் வந்து உங்க ட்ரெஸ் நல்லா இருக்கு, இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்க டான்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லும் போது அவன்கிட்ட அந்த அன்பை எதிர்பார்த்து போய் அவங்களோட தடம் மாறுது. இதுதான் பொதுவான ரீசன். இதுல ரொம்ப முக்கியமா கணவர்கள் சினிமா நடிகர்களா இருக்கும்போது
முக்கால்வாசி நேரம் அவுட்டோர் ஷூட்டிங்ல தான் இருப்பாங்க. அப்ப கதாநாயகிகள் கூட லவ் சிங்கல் டூயட் சிங்கல் நடிக்கும் போது இன்னும் நெருக்கம் அதிகமாகி வீட்டை மறந்துடுறாங்க. அதே மாதிரிதான் இங்க நடந்திருக்கு. இப்ப 2021 இந்த அரசியல் புரசலா பேசப்பட்ட இந்த மேட்டர் இப்போ கோர்ட் வரைக்கும் வந்து நாரி இருக்கு. இத நிறைய தற்கொலை அணில் கொஞ்சுகள் இது டிஎம்கே உடைய சதி, பிஜேபி நயினார் நாகேந்திரனுடைய சதின்னு பயங்கரமா முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு தன்னுடைய அதிகாரத்தை மீட்டெடுக்க, கணவனை மீட்டெடுக்க பிடிக்கலன்னா பிரிஞ்சு போக அரசியல் கட்சிகளோட உதவியை தான் நாடணுமா? கொஞ்சமாவது இதெல்லாம் யோசிக்க வேண்டாமா? இல்ல டிஎம்கேக்கு சரி பண்றது சங்கீதா தான் வேணுமா? அதோட ஈஸியான ஆப்ஷன் அந்த 3 நடிகை தானே. அவங்கள வச்சு பப்ளிக்கா 4 செல்ஃபி எடுக்க வச்சாலே போதுமே, மேட்ரு ஒரேடியா க்ளோஸ் ஆயிருமே. அதுதான் இங்க நடந்திருக்கு. இவங்க என்ன ஒரு டவுட் சொல்றாங்கன்னா, ஆரம்பத்துல 2021 சங்கீதாக்கு இந்த மேட்டர் தெரிஞ்சிருந்தாலும் இப்பதான் சங்கீதா டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க, அதுதான் ரொம்ப சந்தேகம் அப்படிங்கிறாங்க. ஒருவேளை சங்கீதா 2021 கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு சரியான ஆதாரம் கிடைச்சிருக்காது. அதுக்கு அப்புறம் தான் அந்த 3 நடிகை விஜய் கூட ஃபாரின்ல செல்ஃபி எடுத்தது, லிப்ட்ல செல்ஃபி எடுத்தது, நாய் கூட செல்ஃபி எடுத்தது, அது இதுன்னு சோசியல் மீடியால பயங்கரமா ஷேர் பண்ணி வாலண்டியரா வண்டியில வந்து ஏறி இருக்காங்க. சோ இந்த தருணங்களுக்காக தான் சங்கீதா வெயிட் பண்ணிருக்கலாம். இப்ப ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கூட கோர்ட் படி ஏறி இருக்காங்க. ஒருவேளை அந்த குறிப்பிட்ட நடிகையே இப்படித்தான் நடக்கணும்னு ஆரம்பத்திலே அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி பிளான் பண்ணி செல்ஃபி எடுத்திருக்கலாம். விஜய் மட்டும் வாழை சுருட்டிக்கிட்டு வீட்டுல ஒழுங்கா இருந்திருந்தாருன்னா இப்படி இந்த எலெக்ஷன் நேரத்துல நாரி கோர்ட்டு படி ஏற வேண்டிய அவசியம் வந்திருக்குமா? அதை தற்கூரிகள் யோசிக்கணும். கிட்டத்தட்ட கரூர்ல லேட்டா வராம அவர் சீக்கிரம் வந்திருந்தா 41 பேர் செத்துருப்பாங்களா? சிபிஐ என்கொயரி அட்டன் பண்ண வேண்டிய அவசியம் வந்திருக்குமா? சோ விஜயுடைய எல்லா தப்புகளுக்கும் அவர் தான் காரணம். அவர் தான் மத்தவங்களை சதி பண்ண தப்பு பண்ண தூண்டிக்கிட்டே இருக்காரு. அவர் விதைத்த விதைக்கு இப்ப அவரே தான் அறுவடை பண்ணிட்டு இருக்காரு. இதுல சங்கீதாவை பத்தி குறை சொல்றதுக்கு நம்ம யாருக்குமே தகுதி கிடையாது. அப்படி சங்கீதா மேல அவளை அவதூறு பரப்புவதற்கு அவங்க என்ன அப்படி தப்பு பண்ணிட்டாங்க? என்கிட்ட உண்மையா இல்லாத இவர் கூட, எனக்கு துரோகம் பண்ணின இவர் கூட, என்னோட குழந்தைகளுக்கு துரோகம் பண்ணின இவர் கூட என்னால வாழ்க்கை நடத்த முடியாது, என்னோட குழந்தைகளுக்கு பாதிப்பு வரும், அதனால எனக்கு டைவர்ஸ் அண்ட் ஜீவனாம்சம் கொடுத்துருங்கன்னு நியாயமா கேட்டிருக்காங்க. இன்னைக்கு உள்ள நிறைய கிரிமினல் பொண்ணுங்க மாதிரி நல்ல புருஷன் மேல பொய்யான டைவர்ஸ் கேஸ் போட்டு மாசம் எனக்கு 25,000 ஜீவனாம்சம் வேணும்னு பிச்சை எடுக்கிற பெண்கள் மாதிரி கிடையாது சங்கீதா. இதுல அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இந்த எலெக்ஷன் நேரத்துல சங்கீதா அப்படி கோர்ட்டு படி ஏறி இருக்காங்களே, இது விஜயோட அரசியல் இமேஜை பாதிக்குமான்னு கேட்டா கண்டிப்பா பாதிக்காது. ஒரு 5-10% அவருடைய இமேஜ் லைட்டா டேமேஜ் ஆகும், அவ்வளவுதான். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. காரணம் ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டு மக்களுடைய மென்டாலிட்டி, தமிழ்நாட்டு மக்கள் மனசுல அரசியல், சினிமா, விளையாட்டு இந்த மாதிரி முக்கியமான துறைகள்ல ஒரு நபர் முதல் இடத்தை பிடிச்சு மக்கள் மனசுல பச்சைக்கன்னு ஒட்டிக்கிட்டாங்கன்னா அவங்க எவ்வளவு தப்புகள், கொலைகள் பண்ணினாலும் எல்லா அரசியல்வாதிகளும் சினிமா நடிகர்களும் இப்படித்தான் பாடு கேஷுவலா எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அவங்க இமேஜும் டேமேஜ் ஆகாது. அதுக்கு சரியான உதாரணம் எம்ஜிஆர், ரஜினி அண்ட் விஜய். இவங்க 3 பேரும் சினிமா ரேஸ்ல முதல் இடத்தில் ஓடுகின்ற குதிரைகள். மக்கள் மனசுல அப்படியே பச்சைக்குன்னு ஒட்டிக்கிட்டாங்க. இந்த 3 பேருக்கும் உள்ள மிகப்பெரிய ஒற்றுமை என்னன்னா, இவங்க 3 பேருக்கும் ரசிகர்கள் பலத்தை தாண்டி பெண்களுடைய ஆதரவும் பலமும் அதிகமா இருக்கும். அன்னைக்கு எம்ஜிஆரை பத்தி, எம்ஜிஆரை சில நடிகைகளை இணைத்து ஏகப்பட்ட கிசுகிசுக்கள் வந்தாலும் மக்கள் அதை கேஷுவலா எடுத்துக்கிட்டாங்க. அதனால அவருடைய கேரக்டர் பத்தி ரொம்ப மோசமான வார்த்தைகள், கமெண்ட்டுகள் வந்தாலும் சினிமாவிலேயோ அரசியல்லையோ அவருடைய இமேஜ் கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகவே இல்லை. அவர் 10 வருஷத்துக்கு மேல சிஎம் இருந்தாரு தமிழ்நாட்டுல. 2வது ரஜினிகாந்த். இவர் எம்ஜிஆர் மாதிரியே தான் ஆக்ஷன் சீன்கள், சென்டிமெண்ட் சாங்ஸ் மூலமா மக்கள் மனசை ஈஸியா கவர்ந்து இடையில இவரை பத்தி எவ்வளவு கிசுகிசுகள் வந்தாலும், எவ்வளவு மோசமான செய்திகள் வந்தாலும் மக்கள் அந்த அளவுக்கு பெருசா எடுத்துக்கிடவே இல்லை. ஏன்னா ரஜினியை பத்தி கோசிப்பு வந்திருக்கா? ஆமாங்க, ரஜினிக்கு எதிராகவே ரஜினியவும் அவர் கூட ஹீரோயினா நடிச்ச நடிகைகளோட சம்பந்தப்படுத்தி 80 லட்சம் கிசுகிசுகள் வந்தது. அதாவது ரஜினி ஒரு படத்துல சர்வெண்டா நடிச்சு பின்னால கொடிக்கட்டி பிறந்தப்ப அந்த படங்களுடைய ஹீரோயினுக்கும் ரஜினிக்கு லவ் ஸ்டார்ட் ஆகி ரஜினி லதாவை டைவர்ஸ் பண்ணிட்டு அந்த நடிகை கல்யாணம் பண்ண போறதா ஒரு பயங்கர கிசுகிசு பேப்பர்ல வந்தது. உடனே ரஜினி ரசிகர்கள் எல்லாருமே திரண்டு அவருடைய போயஸ் கார்டன் வீட்டு வாசலுக்கு போய் தலைவா வேண்டாம், தலைவா வேண்டாம், லதா அண்ணியை கைவிட்டுறாதீங்கன்னு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவர்கள் தான் உண்மையான ரசிகர்கள். இவர்கள் தான் தன்னோட தலைவன் மேல, தன்னோட தலைவனோட குடும்பத்து மேல உண்மையா பாசம் வைத்திருக்கிற ரசிகர்கள். இப்போ உள்ள தற்கூரிகள் மாதிரி, அண்ணா நீங்க கவலைப்படாதீங்கன்னா உங்களுக்கு சங்கீதா படம் என்ன, நாங்க உங்களுக்கு தங்கச்சியாவும் இருப்போம்,
பொண்டாட்டியாவும் இருப்போம் ரொம்ப அசிங்கமா கேவலமா முட்டு கொடுத்து ஒரு தலைவனை நடு தெருவில் நிப்பாட்டுற தற்கூரி ரசிகர்கள் மாதிரி கிடையாது அன்றைய ரஜினி ரசிகர்கள். அப்புறம் ரஜினியோட குருநாதர் கே பாலச்சந்தர் தான் அந்த மேட்டரை தலையிட்டு அந்த கிசுக்கு ஒரு புல் ஸ்டாப் வச்சாரு. சோ அதுக்கப்புறம் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ரஜினிகள் அதாவது நல்ல அன்பாதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சோ இந்த விஷயத்தினால ரஜினியோட இமேஜ் கொஞ்சம் கூட பாதிக்கப்படவே இல்லை. காரணம் மக்கள் ரசிகர்கள் அவர் மேல வச்சிருந்த அன்பு. அதே மாதிரிதான் இப்ப விஜய் அவர் என்னதான் ஆரம்பகால படங்களுக்கு கொஞ்சம் கிளுகிழுப்பான காட்சிகளை நடிச்சாலும் பூவே உனக்காக படத்துல இருந்தது மக்கள் மனசுல பச்சைக்குன்னு ஒட்டிக்கிட்டாரு. இந்த பூவே உனக்காக படம் தான் சங்கீதாவையும் விஜய் பக்கம் அப்படி இழுத்துக்கிட்டு வந்தது. அப்புறம் காதலுக்கு மரியாதை, துள்ளாத மனம் துள்ளும், ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு மக்களுக்கு பிடிச்ச மாதிரி படங்களை நடிச்சு எல்லாரும் அவரை பக்கத்து வீட்டு பையன் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க. மக்கள் மனசுல ஈஸியா விஜய் ஒட்டிக்கிட்டாரு. சோ இனிமே இவரை மக்கள் மனசுல இருந்து பிரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஒருவேளை நாளைக்கே இவருக்கும் அந்த நடிகைக்குமான ரகசிய உறவு எவிடன்ஸ் மூலம் கோர்ட்டில் நிரூபிக்கப்பட்டாலும் தமிழ்நாட்டு மக்கள் எல்லா அரசியல்வாதி நடிகர்களும் இப்படித்தான் போன கேஷுவலா எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அவர் கோட்டு குத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால வர்ற எலெக்ஷன்ல விஜயோட இமேஜ் ரொம்ப டேமேஜ் ஆக சான்ஸே கிடையாது. இது இப்போ உள்ள மக்களுடைய குறிப்பா அவருடைய ரசிகர்களுடைய அப்பாவித்தனம்னு சொல்ல முடியாது, தற்கூரித்தனம்னு வேணா கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா அந்த தற்கூரிகள் தான் இவங்களுக்கு பிடிச்ச தலைவர்கள் நடிகர்கள் என்ன தப்பு பண்ணாலும் அது இவங்களை பாதிச்சாலும் இவங்க தலைவர்கள் நடிகர்கள் பண்ணுனது தப்பே இல்லைன்னு சொல்லுவாங்க, மல்லு கட்டுவாங்க. இவங்க தலைவரை பத்தி யாரெல்லாம் நியாயமான புகார் வசிச்சு வீடியோ அப்லோட் பண்றாங்களோ, சோசியல் மீடியால போஸ்ட் போடுறாங்களோ, அவங்க எல்லாம் ஜூலி, ஓவியா ஒரு செலிபிரிட்டி பெண்களாக இருந்தாலும் நம்ம வாய் பேசுறதுக்கு கூச்சப்படக்கூடிய, நம்ம காது கேட்கறதுக்கு கூச்சப்படக்கூடிய ரொம்ப கேவலமான கெட்ட வார்த்தையால திட்டுவாங்க. உதாரணத்துக்கு தளபதி கரூர் சம்பவத்துல லேட்டா 40 பேர் இறந்ததை பத்தி நம்ம கண்டிச்சு வீடியோ போட்டா உடனே கமெண்ட் பாக்ஸ்ல அவர் வருங்கால சிஎம் டா, அப்படித்தான் லேட்டா வருவாரு, நீ நினைக்கும் போதெல்லாம் அவர் வரமாட்டாரு. இப்ப அவர் லேட்டா வந்ததுனால என்ன, இவனோ ஒரு 41 பேர் செத்து போயிட்டா, அவங்களுக்கு பணம் கொடுத்துட்டாரு, உன்னோட குடும்பத்துல உன்னோட பொண்டாட்டி உன்னோட பிள்ளைகளை சாகலையில அப்பா பேசாம பொத்திட்டு உட்காரா டேஷ் 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 நாலு கெட்ட வார்த்தைகளை போட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த தற்கூரிகள். அதே மாதிரி இந்த வீடியோக்கு என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல தற்கூரிகள் சொல்லலாம், தளபதி உன்னுடைய பொண்டாட்டி உன்னோட பிள்ளைகளை விட்டுட்டு ஓடல, அப்ப தேவையில்லாம எதுக்கு வீடியோ போறேன்னு நான் ஒரு குட்டி யூடியூப் சேனல்னு பார்க்காம என்னுடைய யூடியூப் சேனல்லையும் இந்த தற்கூரிகள் கமெண்ட் பண்ணுவாங்க அவர்கள். ரெண்டாவது முக்கியமான காரணம் என்னன்னா, மேற்சொன்ன இந்த 3 நம்பர் 1 நடிகர்கள் என்னதான் பெர்சனல் லைஃப்ல தன்னோட இமேஜை நாரடிச்சாலும் சினிமாவில் அதை கரெக்டா பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. உதாரணத்துக்கு எம்ஜிஆர் தன்னோட எல்லா படங்களையும் தாய் குலங்களை ரொம்ப மதிப்பார், அம்மா தங்கச்சி மனைவி குழந்தைங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாரு, அம்மா பத்தி தங்கச்சி பத்தி குழந்தைங்களை பத்தி பாட்டு பாடுவாரு, சென்டிமெண்ட் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப தூக்கலா இருக்கும். பாரு பாத்தியாரு பொண்ணுங்க மேல எவ்வளவு பாசமா இருக்காருன்னு அப்படியே உருகிடுவாங்க பெண்கள் ரசிகர்கள். ஆனா இவருடைய இதே கான்செப்ட் இவருடைய போட்டி நடிகர் சிவாஜி கணேசன் ஃபாலோ பண்ணி அவரும் சென்டிமெண்ட் சீன்களை அதிகமா வச்சு என்னதான் அழுது புரண்டு நடிச்சாலும் பாரு சிவாஜி என்னமா நடிக்கிறாருன்னு கண்ணை தொடச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதே மாதிரிதான் ரஜினியும் ஆரம்ப காலத்துல அவருடைய பர்சனல் லைஃப், அவருடைய ஆட்டிடியூட், அவருடைய குடிப்பழக்கம் அப்படி இப்படின்னு அவருடைய இமேஜ் கொஞ்சம் வெளியில டேமேஜ் ஆனாலும் சினிமாக்கள்ல அம்மாவை பத்தி தங்கச்சியை பத்தி குழந்தைகளை பத்தி பாட்டு பாடுறதுன்னு சென்டிமெண்டான சீன்கள், சென்டிமெண்டான சாங்குகள் அதிகமான சேர்த்து பெண்களுக்கு பிடித்தமான ஒரு நடிகர் ஆட்டாரு. பிளஸ் அவருடைய ஹியூமர் சென்ஸ் அண்ட் அவருடைய ஸ்டைல் அண்ட் சுறுசுறுப்பும் காரணம். சோ மக்கள் மனசுல ஈஸியா ஒட்டிக்கிட்டார் ரஜினி. சோ அரசியல் ரீதியா தொழில் ரீதியா ரஜினியை பத்தி எந்த குற்றச்சாட்டுகள் வந்தாலும், அதாவது ரஜினி தன்னுடைய ஸ்கூலுக்கு வாடகை கட்டவே இல்லை, 2018 ஸ்டெர்லைட் ப்ராப்ளம் வந்தப்ப பிரஸ் மீட்ல லூஸ் ஸ்டாக் விட்டாரு, அரசியலுக்கு வரேன்னு ரொம்ப பில்டப் கொடுத்து தன்னோட ரசிகர்களை நம்ப வச்சு ஏமாத்திட்டாரு, அப்படி எப்படின்னு அவரை பத்தி மோசமான செய்திகள் வந்தாலும் அது அவருடைய இமேஜை கொஞ்சம் கூட பாதிக்கவே இல்லை. அதே மாதிரிதான் விஜய் இதை கரெக்டா ஃபாலோ பண்ணாரு. என்னதான் குடி குமாலம் போதை வன்முறைன்னு தன்னோட படங்கள்ல காட்சிகள் வச்சாலும், ரொம்ப முக்கியமா கமல், தனுஷ், சிம்பு மாதிரி தன்னோட படங்கள்ல கிஸ்ஸிங் சீன் வச்சாலும் லேடி சென்டிமெண்ட் விஷயத்துல விஜய் ரொம்ப பேலன்ஸா இருக்கிறதுனால இப்ப விஜய் பத்தி எந்த ஒரு மோசமான ஒரு மெசேஜ் வந்தாலும் அது அவருடைய இமேஜ் அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதுதான் இந்த 3 பேருக்கும் கிடைத்த ஒரு அற்புதமான ஒரு பிராப்தம்ங்கிறது. தமிழ் சினிமால இந்த பிராப்தம் வேற யாருக்கும் கிடைக்கவே இல்லை. உதாரணத்துக்கு இவங்களை தாண்டி இவங்களுக்கு அடுத்த வருஷங்கள் உள்ள நடிகர்களை பாருங்க. இப்ப ரஜினிக்கு அடுத்த கமலா பாருங்க, அவருடைய படங்கள் வர்றதை விட அவரையும் அவருடைய ஹீரோயின்களையும் இணைத்து அவரை பத்திர கிசுகிசுகள் தான் ரொம்ப அதிகமா வந்தது. ஆரம்பத்துல அபூர்வ ராகங்கள் காலத்துல இருந்து விஸ்வரூபம் படம் வரைக்கும் ஏகப்பட்ட கதாநாயகிகள் கூட கிசுகிசுக்கப்பட்டவர் தான் கமல். சோ அவருடைய இமேஜும் டேமேஜ் ஆயிடுச்சு. அவருடைய படங்களுக்கான பெண் ரசிகர்கள்
ரசிகர்களும் குறைய ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி விஜய்க்கு அடுத்து உள்ள அஜித் ஷாலினியை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு நடிகைக்கு காதல் கோட்டை கட்டியிருந்தாரு. அப்ப யாரும் அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா அவர் வளர்ந்து ஷாலினியை கல்யாணம் பண்ண பிறகு சிட்டிசன் நடிகை கூட குமாரம் அடிச்சாருன்னு பயங்கரமான செய்திகள் வந்தது. நிக்காஸ் சக்கரவர்த்தி தான் பஞ்சாயத்து பண்ணி அந்த மேட்டரை க்ளோஸ் பண்ணாரு. இந்த மேட்டர்ல அஜித் இமேஜ் கொஞ்சம் டேமேஜ் ஆகி பேபி ஷாலினி குழந்தையில இருந்து எல்லாருக்குமே நல்லா தெரியுங்கிறதுனால ஷாலினி மேல எல்லாருக்குமே ஒரு சிம்பத்தி வந்தது. இப்படி இதுவரைக்கும் தமிழ் சினிமா ஃபீல்டுல நம்பர் 1 நடிகர்கள் என்ன தப்பு பண்ணாலும் அவங்க இமேஜ் அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகவே இல்லை. ஆனா அந்த எம்ஜிஆர், ரஜினி, விஜய்க்கு அடுத்த 2வது 3வது வரிசை நடிகர்கள் இதே தப்பு பண்ணும்போதுதான் அவங்க இமேஜ் ரொம்ப டேமேஜ் ஆச்சு. இன்னும் உதாரணத்துக்கு சிம்பு, தனுஷ் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். ரவி மோகன் ஆர்த்தியை டைவர்ஸ் பண்ணும்போது அவர் என்னதான் மாமியார் கொடுமை, மனைவி அது இதுன்னு ரொம்ப கதறினாலும் ரவி மோகனோட இமேஜ் கொஞ்சம் டேமேஜ் ஆகத்தான் செஞ்சது. சோ இந்த மாதிரி காரணங்கள் வச்சு பார்க்கும்போது விஜயோட இமேஜ் இந்த சங்கீதா விவகாரத்துல ரொம்ப அதிக அளவுக்கு பாதிக்கப்பட வாய்ப்பு கம்மி தான். அதுக்கு இன்னொரு ரொம்ப முக்கியமான கடைசி காரணம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய தற்குறித்தனம். இன்னொன்னு எல்லா அரசியல் கட்சிகளும் விஜயை சுத்தி ரவுண்டு கட்டி அடிச்சு அவர் மேல ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணிட்டாங்க. அதனால இந்த டைவர்ஸ் மற்றும் விஜய்க்கு எதிராக விரிக்கப்பட்ட ஒரு வலைதான மக்கள் மனசுல ஒரு சிம்பத்தி ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆச்சு. அப்ப இதுல அரசியல் சதி இருக்கான்னு நீங்க கேட்கலாம். நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா டிஎம்கே ஒரு ஆளோட இமேஜ் டேமேஜ் பண்றதுக்கு எந்த லெவலுக்கு இறங்குவாங்க. அதுக்கு உதாரணம் தான் 2011 கேப்டன் விஜயகாந்த் இமேஜை வடிவேலு வச்சு எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படியே அவர் எலெக்ஷன்ல ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவர் ஆன பிறகும் அதுவும் பொறுக்க முடியாம சோசியல் மீடியாக்கள் அவர் பயங்கரமா ட்ரோல் பண்ணி கம்பீரமா சிங்கம் மாதிரி இருந்த கேப்டன் விஜயகாந்த் ஒரு காமெடி பீஸ் மாதிரி ஆகிட்டாங்க. அதே மாதிரி ரஜினி அரசியலுக்கு வர்றேன்னு சொன்னப்போ அவரை பத்தின ஐடி டாக்குமெண்ட்ஸ் லீக் ஆயிருக்கு. அதே மாதிரிதான் இப்ப விஜய்க்கு நடந்திருக்கு. இவங்களுடைய முதல் அட்டாக் விஜயை பயங்கரமா கிண்டல் பண்ணி ட்ரோல் பண்ணணும். அடுத்த பெண்கள் விஷயத்துல அவர் ரொம்ப மோசம்னு சங்கீதா மூலமா ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக சங்கீதா ஃபைல் பண்ண அந்த டிவைஸ் டாக்குமெண்ட் இப்ப லீக் ஆயிருக்கு. சோ இதுல விஜய்க்கு எதிராக நிறைய சதிகள் இருக்குன்னு நல்லா ஓரளவுக்கு தெரியுது. அப்ப நீ விஜய் பத்தி நிறைய வீடியோக்களை கிண்டல் அடிச்சிருக்கீங்க, அவரை பயங்கரமா ட்ரோல் பண்ணிருக்கீங்க. நீங்க என்னையும் கேட்கலாம், அது உண்மைதான். விஜயோட அரசியல் செயல்பாடுகள் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. நடிகரா விஜயை ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். அதனால தான் விஜயோட படங்கள் சமீபத்தில் ரீரிலீஸ் ஆகும் போது அந்த படங்களை ப்ரமோட் பண்ற மாதிரி நான் ஃபேன் மேட் ட்ரெய்லர் ரெடி பண்ணி என்னோட சேனல்ல அப்லோட் பண்ணியிருந்தேன் ரீசெண்டா. எனக்கு இந்த ரஜினி, விஜய், அஜித் எல்லாம் நடிகராக ஓகே. காரணம் இவங்கெல்லாம் மலையாள நடிகர்கள் மாதிரி ஸ்டாண்டர்டான நடிகர்களா இல்லாட்டாலும் இந்த தெலுங்கு நடிகர்கள் பாலையா, ரவி தேஜா, பிரபாஸ், சிரஞ்சீவி, மகேஷ் பாபுவை விட டீசென்டான கிரிஞ்சு படங்களை தான் கொடுக்குறாங்க. ஆனா கொள்கை, சித்தாந்தம், அர்ப்பணிப்பு, நாட்டு மக்கள் மேல அக்கறை இல்லாத சுயநலமே உருவான அரசியல்வாதிகளை இவங்க டிரான்ஸ்பர்மேஷன் எடுக்கும் போதுதான் நான் பயங்கரமா கிண்டல் அடிக்க வேண்டியிருக்கு. இது விஜய்க்கு எதிராக மட்டுமல்ல, ரஜினி, கமல் அரசியல் இருந்த அந்த 2021 காலகட்டத்திலேயே அவங்கள பயங்கரமா கிண்டல் அடிச்சு நான் வீடியோ போட்டிருக்கேன். ஆனா இந்த விஜய் சங்கீதா பீரியட்ல எனக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. ஏன்னா எனக்கு எப்படி ரஜினி, லதா ஜோடி ரொம்ப பிடிக்குமோ, அஜித், ஷாலினி ஜோடி எனக்கு ரொம்ப பிடிக்குமோ, அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கபிள்ஸ் தான் இந்த விஜய் அண்ட் சங்கீதா. அதனால தான் நான் விஜயோட முதல் விக்ரவாண்டி மாநாட்டை பத்தி வீடியோ கொடுக்கும்போது அந்த வீடியோல நான் அவருடைய ஸ்பீச்சை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி தான் நான் வீடியோ போட்டிருந்தேன். இவர் கண்டிப்பா நல்ல ஒரு லீடரா, திராவிட கட்சிகளுக்கு எதிரான ஒரு தைரியமான சக்தியா வர வாய்ப்பு இருக்குன்னு இவரை பாராட்டி தான் நான் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, விஜயோட இந்த பவர்ஃபுல் ஸ்பீச்சை பார்த்து மக்கள் எப்படி பரவசப்பட்டாங்களோ அதே மாதிரி இவரோட ஒய்ஃப் சங்கீதா அண்ட் இவரோட பிள்ளைகள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு இவங்க எல்லாருமே திருப்பி விஜயோட வீட்டுக்கு வரணும், இவங்க குடும்பம் மறுபடியும் ஒன்னா சேரணும்னு தான் நான் அந்த வீடியோல ஆசைப்பட்டு சொல்லியிருந்தேன். ஆனா இவங்க எல்லாரையும் விஜய் விரட்டிட்டாருன்னு எனக்கு அப்ப கண்டிப்பா தெரியாது. அதனால அவங்க திருப்பி வரணும்னு ஆசைப்பட்டு வீடியோ போட்டிருந்தேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். ஆனா அடுத்து வந்த மாநாட்டுகள்ல விஜயோட ஸ்பீச் ஸ்டாலினுக்கு அப்படி இப்படின்னு பயங்கர ஃபன்னியா கிரிஞ்சா இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு காமெடி பீஸ் மாதிரியே ஆயிட்டாரு விஜய். கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இவர் மேல இருந்த நம்பிக்கை அப்படியே காணாம போய் இவர் மேல கோபம் தான் அதிகமாச்சு எனக்கு. அதனால தான் இவரை நான் பயங்கரமா ட்ரோல் பண்ணி தான் சமீபத்தில் அதிகமான வீடியோக்கள் போட்டிருந்தேன். ஆனா விஜய் சங்கீதா மேட்டர் இப்படி டைவர்ஸ் வரைக்கும் போகணும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லைங்க. அதுக்கு நான் ஆசைப்படவும் இல்லை.